ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த டெம்பஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ப்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஸோ டெம்பஸ்ட்னா என்ன? டெம்பஸ்ட்ன்றது ஒரு புயல். இந்த புயலை மையப்படுத்தி இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த பேர் வச்சுருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ப்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். சார்லஸ் லாம்ப் அப்படின்றவர் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் ஷேக்ஸ்பியரோட நாடகங்களுடைய சின்ன சிறு கதைகள் மாதிரி எழுதியிருக்காரு. இந்த சார்லஸ் லாம்ப் மட்டும் எழுதலை, அவங்களுடைய சிஸ்டர் மேரி லாம்பும் எழுதியிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணல இதில். ஓகே, இப்போது ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த டெம்பஸ்ட்லேருந்து எழுதப்பட்ட இந்த சிறுகதை, அந்த சிறுகதையிலிருந்து முக்கியமானதை மட்டும் எடுத்து நம்மளுக்கு இந்த 10th சப்ளிமெண்ட்ரி எடிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புயல் உருவாக்குறது யாருன்னா ஏரியல்ன்ற ஒரு கேரக்டர், இது ஒரு ஸ்பிரிட்டு. இங்கே 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்க இதில் ப்ராஸ்பரோ, மிராண்டா. இதை நம்ம கதைக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த புயல் வருது, அந்த டெம்பஸ்ட் வருது, அந்த டெம்பஸ்ட்னால இந்த ஒரு ஷிப் பிரேக் ஆகுது. ஷிப் பிரேக் ஆகி அந்த கதை எப்படி நகருதுன்றதை நம்ம பார்க்கலாம். There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. ஸோ ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று ப்ராஸ்பரோ, இன்னொருத்தர் மிராண்டா. மிராண்டான்றவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான யங் லேடி. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. மிராண்டா குழந்தையாக இருக்கும்போதே இந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க பார்த்த ஒரே மனித முகம் யாருன்னா அவங்க அப்பா மட்டும்தான், வேறு யாரையுமே பார்க்கல. They lived in a cave made out of rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. ஸோ அவங்க ஒரு குகையில் வாழ்கிறாங்க. அந்த குகையில் நிறைய ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ரூம் அவருடைய ஸ்டடி ரூம். அதில் தான் அவர் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த ஸ்டடி ரூமில் தேர் ஹீ கெப்ட் ஹிஸ் புக் விச் சீஃப்லி ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக். ஸோ அந்த ஸ்டடி ரூமில் மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்ஸ் அதிகமாக இருக்கும். பை வர்ச்சியூ ஆஃப் ஹிஸ் ஆர்ட் he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஐலாண்டில் சிக்கோரெக்ஸ்ன்ற ஒரு சூனியக்காரி இருந்தாங்க. விட்ச்னா அந்த சூனியக்காரி நிறைய அங்கே இருக்கிற ஆவிகள் எல்லாம் அந்த மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of this Ariel was chief. அந்த சிக்கோரெக்ஸ் நிறைய அந்த ஸ்பிரிட்ஸை கட்டி வச்சுருந்தாங்க. ப்ராஸ்பரோ அவருடைய மேஜிக்கல் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த சூனியக்காரியை வீழ்த்தி அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுனால அது ஒரு விசுவாசம் காரணமாக ப்ராஸ்பரோ சொல்கிறதெல்லாம் அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் கேட்டுது. அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்துக்குமே தலைவர் யாருன்னா ஏரியல். ஸோ இவங்க தான் ப்ராஸ்பரோ, மிராண்டா. ப்ராஸ்பரோ ஃபாதர், மிராண்டா அவங்களுடைய டாட்டர். ஸோ சிக்கரெக்ஸ் இவங்க தான் சூனியக்காரி. ஸோ இவங்க தான் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அந்த ட்ரீயில் அடைச்சி வைக்கிறாங்க. ப்ராஸ்பரோ அந்த மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுனால ப்ராஸ்பரோவுக்கு ஏரியல் ரொம்ப நன்றி கடன்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban because he was the son of his old enemy Sycorax. சிக்கோரெக்ஸ்ன்றவங்க ஏரியலை அடிமைப்படுத்தி வச்சுருந்ததுனால அவங்களுடைய பையன், சிக்கரெக்ஸோடைய பையன் தான் கேலிபன். அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் ஏரியல். ஸோ அது ஒரு பழி வாங்குற மாதிரி. கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்ட் லைக் அ ஸ்லேவ் டு ஃபெட்ச் வுட் அண்ட் டூ த மோஸ்ட் லெபோரியஸ் ஆஃபீஸஸ். ஸோ ஏரியல் என்ன சொல்லுவாங்கன்னா, கேலிபனுக்கு கஷ்டமான வேலையை கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படின்னா வுட்டை எடுத்துகிட்டு வர்ற வேலை அந்த மாதிரி. ஏரியல் ஹேட் த சார்ஜ் ஆஃப் கம்பெல்லிங் ஹிம் டு திஸ் சர்வீசஸ். ஏரியலுக்கு தான் அந்த இன்சார்ஜ் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கேலிபனுக்கு என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றது. With the help of
the help of the spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his order, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine, large ship, which he told her was full of living beings like themselves. ஸோ இந்த ஏரியலுடைய பவர் வச்சு தான் அந்த விண்ட், அந்த காற்று, அந்த டெம்பஸ்ட் உருவாக்குறாங்க. அந்த டெம்பஸ்ட் உருவாக்கி அந்த ஷிப்பை வந்து கீழே கவுறுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த ஷிப்பில் இருந்து எல்லோரும் கீழே விழுறாங்க. அதை தான் வந்து ப்ராஸ்பரோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் காட்டியிருப்பாங்க. ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் பார்க்குறாங்க. அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஷிப்பை வந்து இந்த ஸ்ட்ராம்னால் கவுத்துட்ருக்குது. ஸோ அப்புறம், "Ho, my dear father," said she, "if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress." அதில் இருக்கிறவங்க, இந்த கப்பலில் இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க, ஏன்னா அவங்கள இறந்துருவாங்க அப்படின்றாங்க. "See, the vessel will be dashed to pieces." ஸோ அந்த ஷிப் வந்து அந்த பாறைகள் இடித்து அது வந்து நொறுங்கிடும். "Poor souls, they will all perish." அவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க. ஸோ இவங்க தான் கேலிபன். ஸோ இவங்கள தான் அந்த ஏரியல் வந்து டார்மெண்ட் பண்ணும், நல்ல கஷ்டமான ஒர்க்லாம் கொடுக்கும். சிக்கரக்ஸோட பையன். "Be not so amazed, daughter Miranda," said Prospero. "நீ ரொம்ப பயப்படாத" அப்படின்றாங்க. "There is no harm done." அவங்களுக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. "I have so ordered it." நான் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். "That no person in the ship shall receive any hurt." அங்கே அதில் இருக்க யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் வராது. "What I have done has been in care of you, my dear child." நான் இப்போ செஞ்சுருக்கிறது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு மிராண்டா கிட்ட சொல்கிறாரு ப்ராஸ்பரோ. "You are ignorant. Can you remember a time before you came to this cell?" உனக்கு எந்த விஷயமும் தெரியாது. நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்காது. "I think you cannot, for you were not then 3 years of age." உனக்கு அப்போ 3 வயசு கூட இருந்திருக்காது. "12 years ago, Miranda," continued Prospero, "I was Duke of Milan." 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் வந்து மிலான் என்ற இடத்துக்கு ராஜாவாக இருந்தேன். "You were the princess." நீ தான் அந்த இளவரசியாக இருந்த. "And my only heir." என்னுடைய ஒரே வாரிசும் நீ தான். "I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed." ஸோ என்னுடைய பிரதருக்கு நான் காட்டின அளவு கடந்த அன்புனால அவன் வந்து தன்னையே தானே கிங்காக நினச்சிக்கிட்டான். "The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom." ஸோ நான் வந்து அவனுக்கு நிறைய பாப்புலாரிட்டி ஏற்பட வச்சேன். ஆனால் அவன் வந்து ரொம்ப ப்ரௌடாகி அவனுக்கு வந்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் நேச்சர், அவனுக்குள்ளே அந்த கெட்ட எண்ணம் வெளியே வந்து அவன் என்னுடைய இடத்துக்குவே வர ஆசைப்பட்டான். "This he soon effected with the aid of King of Naples." King of Naples என்னுடைய எனிமியை வச்சு அவன் நினச்சதை சாதிச்சிட்டான். "A powerful prince who was my enemy." கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்ன்றவர் ப்ராஸ்பரோட எனிமி. ஆண்டோனியோ வந்து கிங் ஆஃப் நேப்பிள்ஸோட கூட்டு சேர்ந்து ப்ராஸ்பரோவை வெளியே அனுப்பிச்சிட்டு கிங் ஆயிடுறார். டியூக் ஆஃப் மிலான் ஆயிடுறார். யாருன்னா ஆண்டோனியோ. ஸோ இவங்க தான் ஆண்டோனியோ, இவங்க கிங் ஆஃப் நேப்பிள்ஸ். ஸோ இவர் வந்து டியூக்கோட எனிமி, இவங்க வந்து டியூக் ஆஃப் மிலான், ப்ராஸ்பரோவோட தம்பி. "Wherefore," said Miranda, "did they not that hour destroy us?" அந்த நேரத்தில் அவங்க நம்மளை கொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா ப்ராஸ்பரோ கிட்ட கேட்குறாங்க. "My child," answered her father, "they dare not, so dear was the love that my people bore me." ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளை கொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல, ஏன்னா மக்கள் நம்ம மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருந்தாங்க, அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டோனியோ. அது ப்ராஸ்பரோ. "Antonio carried us on board a ship when we were some leagues out at sea. He forced us
into a small boat without either tackle, sail, or mast. There he left us as he thought to perish. ஸோ நம்ம ஷிப்பில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன போட்டில் எந்த விதமான பொருட்களும் இல்லாமல் நம்மளை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டோம் ஆண்டனியோ. பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட், அதாவது என்னுடைய கோர்ட்டில் ஒருத்தர் இருந்தார், கோன்சலோ. அவர் ரொம்ப கைண்டானவர். அவர் தான் வந்து இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறார். who loved me had privately placed in the boat water, provisions and apparels and some books which I praised above my dukedom. அதில் எனக்கு தேவையான புக்ஸு, அப்பேரல்ஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு, வாட்டர், உணவுப் பொருள் எல்லாத்தையுமே அதில் யாருக்குமே தெரியாமல் அந்த சின்ன போட்டில் வச்சிடுறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்றோம். ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ஸோ நான் உங்களுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருந்திருக்கேன், என்னால் தானே உங்களுக்கு அந்த ராஜா பதவி போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க மிராண்டா. நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ ஆர் a little angel that did preserve me. ஸோ நீ தான் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, நீ தான் வந்து என்னை காப்பாற்றிட்டுருக்க இன்ன வரைக்கும். யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். உன்னுடைய ஸ்மைல் பார்க்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறார் ப்ராஸ்பரோ. அவர் ஃபுட் லாஸ்டட் டில் வி லேண்டட் ஆன் திஸ் டெசர்ட் ஐலாண்ட். நம்ம இந்த ஐலாண்ட் வர வரைக்கும் கான்சலோ அவர் வச்ச ஃபுட்டு நம்மளுக்கு சரியாக இருந்தது. சின்ஸ் வென் மை சீஃப் டிலைட் ஹேஸ் பீன் இன் டீச்சிங் யூ. அப்போலேருந்து என்னுடைய சந்தோஷமே உனக்கு டீச் பண்ணுறது தான். அண்ட் வெல் ஹாவ் யூ ப்ராஃபிட்டட் பை மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னா மிராண்டா. ஸோ இவர் தான் கான்சலோ. இவர் தான் வந்து அந்த போட்டில் ப்ரொவிஷன்ஸ், வாட்டர், புக்ஸு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வச்சதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்வைவ் ஆகி அந்த ஐலாண்டை ரீச் பண்ணுறாங்க. அந்த ஐலாண்ட் ரீச் பண்ண முன்னாடி தான் சிக்கரோக்ஸை வந்து அழிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா அந்த டெம்பஸ்ட்டை கொண்டு வராங்க, ஷிப்ரெக் நடக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஹெவன் தேங்க் யூ மை டியர் ஃபாதர் செட் மிராண்டா. நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் தி ஸ்ட்ராம். இன்னும் நீங்கள் அந்த ரீசன் சொல்லவே இல்லை, ஏன் அந்த ஸ்ட்ராமை வரவழைச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மிராண்டா. நோ தென் செட் ஹர் ஃபாதர் that by means of this storm my enemies the king of Naples and my cruel brother are cast upon this island. அதாவது அந்த ஷிப்பில் யார் இருக்காங்கன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸும் அவனுடைய க்ரூயல் பிரதர் ஆண்டோனியோவும் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஐலாண்டு கொண்டு வர்றதுக்காக தான் நான் அந்த டெம்பஸ்ட்டை வர வச்சேன் அப்படின்றாங்க. ஹேவிங் செட் ப்ராஸ்பரோ gently touched his daughter with his magic wand and she fell ஃபாஸ்ட் அஸ்லீப். ஸோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. உடனே ப்ராஸ்பரோ ஒரு மேஜிக் பண்ணும்போது மிராண்டா வந்து தூக்கத்துக்கு போயிடுறாங்க. ஃபார் த ஸ்பிரிட் ஏரியல் ஜஸ்ட் தென் ப்ரெசன்டட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் ஹிஸ் மாஸ்டர். அப்போ தான் ஸ்பிரிட் வராங்க. ஸ்பிரிட் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்குறதுக்காக மிராண்டாவை தூங்க வச்சுட்டு கேட்குறாங்க. டு கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் டெம்பஸ்ட். நீ வந்து அந்த புயல் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. How he had disposed of the ship's company and thought the spirits were always invisible to Miranda. அதாவது அந்த ஸ்பிரிட்ஸ் எப்பயுமே இன்விசிபிளாக தான் இருக்கும். மிராண்டாவுக்கு இன்விசிபிளாக இருக்கும். மிராண்டா பார்த்தா அந்த ஸ்பிரிட்ஸ் தெரியாது. ஒன்லி ப்ராஸ்பரோவுக்கு மட்டும் தான் அது தெரியும். ப்ராஸ்பரோ டிட் நாட் சூஸ் ஷீ ஷுட் ஹியர் ஹிம் ஹோல்டிங் கான்வர்சேஷன். அதாவது ப்ராஸ்பரோ வந்து நம்ம இந்த கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் தூங்க வச்சிடுறாங்க. ஓகே, ஷீ ஷுட் ஹியர் ஹிம் ஹோல்டிங் கான்வர்சேஷன் ஆஸ் வுட் சீம் டு ஹர் வித் த எம்டி ஏர். வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல், ஹவ் ஹாவ் யூ பர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க். ஸோ ப்ராஸ்பரோ கேட்குறாரு, நீ எப்படி அந்த வேலையை செஞ்சு முடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. ஏரியல் கேவ் அ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்ட்ராம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏரியல். And the terrors of the mariners and how the king's son Ferdinand was
the first who leaped into the sea. ஸோ அந்த மெரைனர்ஸ், அதாவது இந்த ஷிப்பில் இருந்தவங்களாம் எப்படி பயந்தாங்க. அப்புறம் அந்த கிங்கோடைய சன், அதாவது கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் கிங் ஆஃப் நேப்பிள்ஸோடைய சன் ஃபெர்டினண்ட் வந்து எப்படி ஃபஸ்ட்டு கடலுக்குள்ளே விழுந்தாங்க, அப்புறம் அதனால் கிங் எவ்வளோ வருத்தப்பட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. அந்த கிங் வந்து அந்த மகன் விழுந்து இறந்துட்டான் அப்படின்றத நினச்சிக்கிறாங்க. பட் he is safe, ஆனால் அவங்க சேஃபாக இருக்காங்க. said Ariel in a corner of ஐஸ்ல்னா அந்த ஐலாண்ட், sadly lamenting the loss of the king, his father. அதாவது சன் ஆக்சுவலாக உயிரோடு தான் இருக்கார். சன் என்ன நினச்சிக்கிறாருன்னா அவங்க ஃபாதர் இறந்துட்டாங்க, அவரும் சோகமாக இருக்கார். இவர் தான் ஃபெர்டினண்ட். இவர் தான் ஷிப்பில் இருந்து ஃபஸ்ட் கீழே விழுந்துடுறாரு. விழுந்து கரைக்கு வந்துடுறாரு, இந்த ஐலாண்டோட கரைக்கு. இவர் என்ன நினைக்கிறாரு, கிங் ஆஃப் நேபிள்ஸ் இறந்துட்டு தான் நினைக்கிறாரு. கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபெர்டினண்ட் இறந்துட்டு தான் நினைக்கிறாங்க. That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? ஸோ ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, நீ அந்த ஃபெர்டினண்ட் கொண்டு வா, அந்த ஃபெர்டினண்டை என்னுடைய டாட்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிங்கும் என்னுடைய பிரதரும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw him perish. அதாவது இன்னும் ஒருத்தர் வந்து இறந்துட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் இறந்துட்டு தான் நினைக்கிறாங்க. யாருக்கும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறதா தெரியல. Of the ship's crew not one is missing, though each one thinks himself the only one saved. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நான் மட்டும்தான் பிழைச்சிருக்கோம், மற்ற எல்லோரும் இறந்துட்டு தான் நினைக்கிறாங்க. And the ship though invisible to them, ஷிப்பும் வந்து உடஞ்சி நொறுங்கிட்டு தான் நினைக்கிறாங்க, ஆனால் ஷிப் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியல. is safe in the ஹார்பரில் இருக்குது. ஏரியல் then went to fetch Ferdinand. ஏரியல் வந்து கிளம்பிட்டார் ஃபெர்டினண்டை கூட்டிகிட்டு வரத்துக்கு. "Oh my young gentleman," said Ariel, "when he saw him, I will soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me." ஸோ ஏரியல் போயிட்டு உன்னை வந்து நான் மிராண்டா கிட்ட காட்டுறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் ஏரியல். He followed in amazement the sound of Ariel's voice. அந்த வாய்ஸையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறார் ஃபெர்டினண்ட். Till it led him to Prospero and Miranda. ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. Who were sitting under the shade of a large tree. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய மரத்தோட நிழலில் உட்காந்துட்ருக்காங்க, மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும். அந்த இடத்துக்கு ஃபெர்டினண்ட் வர்றார். Now Miranda had never seen a man before except her own father. ஸோ மிராண்டான்றவங்க வந்து எந்த மனிதர்களையும் பார்த்ததில்ல, அவங்க அப்பாவை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. Miranda said Prospero, "Tell me what you are looking at yonder." மிராண்டா கிட்ட நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கேட்குறார். "Oh father," said Miranda in a strange surprise, "surely that is a spirit." "Lord, how it looks about. Believe me, it's a beautiful creature. It's not a spirit." அதாவது ஒரு அழகான கிரியேச்சரை வந்து அவங்க பார்க்குறதா சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்பிரிட்டாக இல்லை ஸ்பிரிட் இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. "No girl," answered her father, "it eats and sleeps and has sense such as we have." அதாவது ப்ராஸ்பரோ சொல்கிறார், அது வந்து ஸ்பிரிட் கிடையாது, அது வந்து சாப்பிடும் தூங்கும், அது வந்து நம்மள மாதிரியே ஒன்று அப்படின்றாங்க. "This young man you see was in the ship." நீ இப்போ பார்க்குற அந்த யங் மேன் வந்து அந்த ஷிப்பில் இருந்தவர் தான். "He is somewhat altered by grief, or you might call him a handsome person." அதாவது அவன் வந்து இப்போ அந்த சோகத்தில் அந்த புயலில் வந்து அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கான், இல்லைனா அவன் வந்து ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பான் அப்படின்றான். "He has lost his companions and
is wandering about to find them. அந்த கம்பேனியன்ஸ்லாம் தொலைச்சிட்டார். அவர் கூட வந்த யாருமே அவர் கூட இல்லை இப்போ அவர் எல்லாம் தேடிட்டுருக்காரு அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாங்க. மிராண்டா, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearances of this beautiful young prince. அதாவது மிராண்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே அவங்களுடைய ஃபாதர் மாதிரி ரொம்ப வயசான மாதிரி பியர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த ஃபெர்டினண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders. அந்த ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு கேட்டு தான் அந்த ஃபெர்டினண்ட் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எதுவுமே பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் வந்து பார்க்கும்போது ஒரு மிராண்டான்றதும் அழகான பெண். அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. Thought he was upon an enchanted island and that Miranda was the goddess of the place. ஸோ மிராண்டா ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிளேஸோட கடவுளாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆஸ் சச் he began to address her. கடவுளாகவே அவங்க கூட பேசுகிறாங்க, கடவுள்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க. ஆனால் மிராண்டா என்ன சொல்கிறாங்க, she timidly answered, she was no goddess but a simple maid. நான் கடவுள்லாம் கிடையாது, நான் இங்கே ஒரு சாதாரண பெண் தான் அப்படின்றாங்க. was going to give him an account of herself when Prospero interrupted her. தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ப்ராஸ்பரோ வந்து நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. he was well pleased to find they admired each other. ப்ராஸ்பரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ரெண்டு பேருமே அட்ராக்ட் ஆகியிருக்காங்க, ரெண்டு பேருமே ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பட் டு ட்ரை ஃபெர்டினண்ட்ஸ் கான்ஸ்டன்சி, ஃபெர்டினண்ட் வந்து அவங்க அப்பா மாதிரி இருப்பாங்களா இல்லை அவர் வந்து அவருடைய லவ்வில் உண்மையாக இருப்பாரா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக he resolved to throw some difficulties in their way. அவங்க ஃபெர்டினண்ட்க்கு வந்து நிறைய கஷ்டமான டாஸ்க் கொடுக்குறாரு. therefore advancing forward he addressed the prince with a stern air and telling him he came to island as a spy. ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே குற்றம் சாட்டுறாரு ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டை. டு டேக் இட் ஃப்ரம் ஹிம் who was the lord of it. follow me, said he, I will tie your neck and feet together, you shall drink sea water. அதாவது உனக்கு நீ ஸ்பையாக இருந்ததுனால உன்னுடைய கை காலை கட்டி வச்சு you shall drink sea water, shellfish, withered roots and husk acorns shall be your food. உனக்கு நீ ஸ்பையாக இருந்தாலும் உனக்கு எல்லா பனிஷ்மெண்ட்ஸும் கிடைக்கும். ரொம்ப சீ வாட்டர் தான் குடிக்க கிடைக்கும், உனக்கு ஷெல்ஸ் தான் கிடைக்கும், ரூட்ஸ் தான் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்லாம் சொல்கிறார். உடனே ஃபெர்டினண்ட் கோவம் வந்து, நோ செட் ஃபெர்டினண்ட், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ். நான் ஒரு ஸ்பை கிடையாது, நான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன். அண்ட் ட்ரீவ் இஸ் ஸ்வாட், அவருடைய ஸ்வாட் எடுக்கிற சண்டை போடுறதுக்கு ஃபெர்டினண்ட். பட் ப்ராஸ்பரோ waving his magic wand fixed him to the spot where he stood. இவருடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவனை உரைய வச்சிடுறாரு. ஸோ தட் he had no power to move. அவனை ஃபெர்டினண்டால் நகரவே முடியல. மிராண்டா hung upon her father saying, why are you so ungentle? அப்படின்னு மிராண்டா வந்து அவங்களோட ஃபாதரை பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ ஜென்டலாக, அதாவது ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாவ் பிட்டி சார், கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. ஐ வில் பி ஹிஸ் ஷூரிட்டி, நான் அவர் வந்து ஸ்பை இல்லைன்றதுக்கு நானே ஷூரிட்டி அப்படின்னு சொல்கிறார். யார்? மிராண்டா. திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சா அண்ட் டு மீ ஹீ சீம்ஸ் அ ட்ரூ ஒன். நான் பார்க்குற ரெண்டாவது மனுஷன் இவர் தான், எனக்கு இவர் தவறாக தெரியல, இவர் நல்லவராக தான் தெரிகிறாரு அப்படின்னு மிராண்டா ப்ராஸ்பரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அப்பா கிட்ட. சைலன்ஸ் செட் த ஃபாதர், அமைதியார் அப்படின்றார். ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சைல்ட் யூ கேர்ள். இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உனக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். வாட் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர், முன்ன பின்ன தெரியாதவனுக்கு ஏன் இவ்வளோ இது பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற. யூ திங்க் தெர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மென், ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கேலிபன்.
அதாவது நீ பார்த்ததில் 2 பேர் தான் மனுஷன், ஒரு கேலிபன் பார்த்துருக்க, இன்னொன்று இவனை பார்த்துருக்க அப்படின்றாங்க. This he said to prove his daughter's constancy, and she replied, "My affections are most humble. I have no wish to see a goodlier man. Come on, young man," said Prospero to the prince. "You have no power to disobey me." ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ வந்துரு, நீ அதாவது ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட் கிட்ட, அதாவது நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டுக்கு ஆர்டர் போடுறார், நிறைய பெரிய பெரிய வுட்ஸ்லாம் கேரி பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுக்குறாரு. கிங்ஸ் சன், நாட் பீயிங் மச் யூஸ் டு லெபோரியஸ் ஒர்க். அவர் பிரின்ஸாக, ஃபெர்டினண்ட் ஒரு பிரின்ஸாக இருந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் செஞ்சதில்லை. ஆனால் இருந்தாலும் மிராண்டா, அதாவது ப்ராஸ்பரோ சொல்கிறதுனால அவர் செய்கிறார். ஓகே. மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் ஆல்மோஸ்ட் டையிங் வித் ஃபேட்டிக். மிராண்டா பார்க்குறாங்க, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபெர்டினண்ட் எல்லா ஒர்க்கையும் செஞ்சிட்ருக்கார். மை ஃபாதர் இஸ் அட் இஸ் ஸ்டடீஸ். ஹி இஸ் சேஃப் ஃபார் தீஸ் 3 hours. ப்ரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப். அதாவது என்னுடைய ஃபாதர் இப்போ ஸ்டடிக்கு போயிட்டார், 3 hours நீ எந்த ஒர்க்கும் செய்ய தேவையில்ல, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா இவர்கிட்ட ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறார். "ஓ மை டியர் லேடி," said Ferdinand, "I dare not. I must finish my task before I take my rest." ஆனால் ஃபெர்டினண்ட் மிராண்டா சொல்கிறத கேட்கல. நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறார். "If you will sit down," said Miranda, "I will carry your logs the while." But this Ferdinand would by no means agree to. ஸோ மிராண்டா இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரெஸ்ட் எடு, உனக்காக நான் இந்த வுட்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற. அதுக்கும் ஃபெர்டினண்ட் ஒத்துக்கல. ப்ராஸ்பரோ, who had enjoyed Ferdinand this task merely as a trial of his love. ஸோ ப்ராஸ்பரோ டெஸ்ட் பண்ணுறாரு, ஃபெர்டினண்ட் உண்மையிலேயே மிராண்டா மேலே லவ்வில் இருக்காங்களா அப்படின்றத. ஸோ அந்த வுட்டை தானாக கேரி பண்ணிக்கிறேன், மிராண்டா ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாரு. அப்போது ஃபெர்டினண்ட் உண்மையிலேயே மிராண்டாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தெம் இன்விசிபிள். அதாவது ப்ராஸ்பரோ வாஸ் நாட் அட் ஹிஸ் புக்ஸ் ஆஸ் ஹிஸ் டாட்டர் சப்போஸ்ட். ப்ராஸ்பரோ அவர் புக்ஸ் படிச்சுட்டுல, அவர் அதாவது இன்விசிபிளாக இருக்கார். இன்விசிபிள்னால் யார் கண்ணுக்கும் தெரியாமல் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரார். Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express to command. She did so. ஸோ பேரை கேட்குறாரு. ஃபெர்டினண்ட் மிராண்டாவோட பேரை கேட்குறாங்க. ப்ராஸ்பரோ இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் மிராண்டா அவங்க பேரை சொல்கிறாங்க. And then Ferdinand, in a fine long speech, told the innocent Miranda he was the heir to the crown of Naples. அதாவது ஃபெர்டினண்ட் அவரை பற்றி சொல்கிறார், நான் ஒரு பிரின்சஸாக இருக்கேன், நேபிள்ஸோட பிரின்ஸ், நான் கிங்குடைய சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் ஷீ ஷுட் பி ஹிஸ் குவீன், நீ என்னுடைய குவீனாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர் தெம். அப்போ தான் ப்ராஸ்பரோ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பக்கத்தில் நிற்கிறார். "ஃபியர் நத்திங் மை சைல்டு," ஷீ செட் ஹீ. பயப்படாதீங்க, "I have overheard and approve of all you have said. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter." அதாவது உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு பிராயச்சித்தமாக நான் என்னுடைய டாட்டரே உனக்கு தரேன் அப்படின்றேன். "All your vexations were but trials of your love." இந்த கஷ்டமான வேலை எல்லாமே உனக்கு ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணதுனால யூ ஹாவ் நோப்லி ஸ்டூட் த டெஸ்ட். நீ அந்த டெஸ்ட்டை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்ட. தென் ஆஸ் மை கிஃப்ட் டேக் மை டாட்டர். அந்த டெஸ்ட்டை நீ கரெக்டாக செஞ்சதுனால உனக்கு கிஃப்டாக என்னுடைய டாட்டரே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்லிடுறார். வென் ப்ராஸ்பரோ லெஃப்ட் தம். ப்ராஸ்பரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
He called his spirit Ariel, who quickly appeared before them. Ariel கூப்பிடுறாரு, eager to relate what he had done with Prospero's brother and king of Naples. ஸோ இன்னும் என்னென்ன அவங்கள டார்ச்சர் பண்ண, அதை கிங்கையும் அவருடைய பிரதரையும் என்னென்ன பண்ணான்னு சொல்கிறத ஈகராக கேட்குறதுக்காக வர்றார். Ariel said he had left them almost out of their sense with fear. எல்லாரையும் நம்ம வந்து ஃபியர்லேயே வச்சுருந்தேன். At the strange things he had caused them to see and hear. When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet, and then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of harpy, voracious monster with wings, and feast vanished away. அதாவது அவங்களாம் ரொம்ப பயத்திலே சுத்த வச்சுருந்தேன் ஏரியல் சொல்கிறாங்க. அந்த கிங்கையும் ஆண்டோனியோவையும் பயத்தில் சுத்த வச்சுட்ருந்தேன். அவங்க ரொம்ப பசியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து மாதிரி வந்து ஒரு டேபிளில் ஏற்பாடு பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடும்போது அதை வந்து ஒரு பெரிய மான்ஸ்டராக வந்து வர வச்சுருவேன், சாப்பிட முடியாத மாதிரி அப்படின்றாங்க. அப்புறம் அந்த ஃபீஸ்ட் எல்லாம் மறைஞ்சும் போயிடும். Then to the utter amazement, this seemingly harpy spoken to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause those terrors were suffered to affect them. ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ப்ராஸ்பரோவுக்கு செஞ்ச கொடுமை தான் ஞாபகம் வருது. ப்ராஸ்பரோ எப்படி நம்ம சூழ்ச்சி பண்ணி அவர் கிங்கோட பதவியிலேருந்து இறக்கிட்டு ஆண்டனியோ வந்தார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள், அதுக்காக தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. ஸோ அவங்க உண்மையிலே உணர்றாங்க அவங்க செஞ்ச தவறு. Then bring them here, Ariel, said Prospero. அவங்க தவறு உணர்ந்தது தெரிஞ்ச உடனே ப்ராஸ்பரோ வந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏரியல்கிட்ட. Ariel soon returned with the king, Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books provisions when his wicked brother left him, as he thought, to perish in an open boat in the sea. அதாவது அந்த கோன்சலோ தான் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி ப்ராஸ்பரோ இன்ன வரைக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான உதவி செஞ்சுருக்கார். அவரையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த எல்லோரையும் பயந்துட்டுருக்காங்க. அவங்க சாப்பிட வரும்போது எல்லாம் வந்து மறைச்சி போயிடும். ஸோ எல்லாம் அவங்களுடைய தவறை உணர்கிறாங்க. இவங்க தான் கிங், இவங்க கான்சலோ, இவங்க ஆண்டனியோ, இவங்கெல்லாம் வந்து அவங்க ப்ராஸ்பரோக்கு செஞ்ச தவறை வந்து உணர்கிறாங்க. உணர்ந்த பின்னாடி ஏரியில் அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் வராங்க. Grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. அவங்க ரொம்ப பயத்தில் இருந்ததுனால அவங்களோட ப்ராஸ்பரோ தான் அப்படின்றது தெரியல. அவங்க வந்து ப்ராஸ்பரோ கிட்ட வந்துட்டாங்க. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்பரோ வந்து கான்சலோ கிட்ட தான் பேசுகிறார். கான்சலோ கிட்ட தான் தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுறாரு. நீ தான் வந்து என்னுடைய உயிரியை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. Then his brother and the king knew that he was the injured Prospero. ஸோ ப்ராஸ்பரோ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. யார்? கிங்கும் தெரிஞ்சுக்கிறார், ஆண்டனியோவும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டனியோ வாஸ் இன் டியர்ஸ். ஆண்டனியோ வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறான். And sad words of sorrow and true repentance implored his brother's forgiveness. ரொம்ப மனமுருகி மன்னிப்பு கேட்குறான். ப்ராஸ்பரோ forgave them. அவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுறாங்க. Upon their engaging to restore his dukedom, நான் உங்களுக்கு அந்த கிங் பதவியை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோ வந்து சொல்லிடுறான். He said to the king of Naples, I have a gift in store for you too. ப்ராஸ்பரோ வந்து இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட உனக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன கிஃப்ட்னா, ஓப்பனிங் த டோர் ஷோட் ஹிம் ஹிஸ் சன் ஃபெர்டினண்ட் பிளேயிங் செஸ் வித் மிராண்டா. அவங்களுடைய சன்னை காட்டுறாங்க. ஏன்னா கிங் வந்து தன்னுடைய மகன் இறந்துட்டு தான் நினச்சிட்ருக்காரு. அவங்களுடைய சன் உயிரோட அந்த செஸ் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறார். நத்திங் குட் எக்ஸிட் த ஜாய் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் அ சன் அட் திஸ் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங். ஸோ ஒரு ஃபாதர் வந்து இதை விட எதுனாலையும் சந்தோஷப்படுத்த முடியாது அவங்களுடைய சன்னை பார்க்குறத விட அப்படின்றது. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறாரு.
The king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of the young Miranda. அதாவது யங் மிராண்டா ரொம்ப அழகான பெண் கூட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆஸ் his son had been. Who is this maid? அந்த பெண் யாருன்னு கேட்குறாங்க. Said he, she is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan. ஸோ அவங்க தான் வந்து ப்ராஸ்பரோடைய டாட்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆஃப் ஹூஸ் ரினவுன் ஐ ஹாவ் ஹர்ட் ஸோ மச் பட் நெவர் saw him till now. ஆஃப் him ஐ ஹாவ் ரிசீவ்ட் அ நியூ லைஃப். ஸோ அவர்னால தான் வந்து எனக்கு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபெர்டினண்ட் சொல்கிறார். அவர் எனக்கு இன்னொரு ஃபாதர் மாதிரி, செகண்ட் ஃபாதர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். கிவிங் மீ திஸ் டியர் லேடி செட் ஃபெர்டினண்ட். ஃபெர்டினண்ட் வந்து ஒரு ப்ராஸ்பரோ வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் இந்த லைஃப் கொடுத்ததுக்காக. நோ மோர் ஆஃப் தட் செட் ப்ராஸ்பரோ. ஓகே, எல்லாம் இருக்கட்டும். let us not remember our troubles past, since they so happily have ended. நம்ம அந்த சோகமான விஷயங்களை வந்து நம்ம நினைக்க தேவையில்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. ஸோ ப்ராஸ்பரோ வந்து அவனுடைய பிரதரை வந்து கட்டி அணைச்சி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராஸ்பரோ நவ் டோல் தெம் தட் தேர் ஷிப் வாஸ் சேஃப் இன் த ஹார்பர். ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஷிப் எதுவுமே ஆகலை, அந்த ஷிப் சேஃபாக தான் இருக்குது. அந்த sailors all on board her and then he and his daughter would accompany them home the next morning. sailors எல்லாருமே அதில் தான் இருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ஷிப்பில் ஏறி கிளம்பலாம் அப்படின்றாங்க. பிஃபோர் ப்ராஸ்பரோ லெஃப்ட் த ஐலாண்ட் ஹீ டிஸ்மிஸ்ட் ஏரியல். ப்ராஸ்பரோ வந்து அந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏரியில் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தார். அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறார். டு த கிரேட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். ஸோ அது வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அந்த ஷிப் போகும்போது அந்த ப்ராஸ்பரோ வந்து, இது வந்து அந்த ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரியில் இருக்கும், ப்ராஸ்பரோ வந்து அவருடைய மேஜிக்கல் ஸ்டிக் வந்து உடச்சி கீழே போடுவார். அதை வந்து சிம்பாலிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஸ்பரோ தான் ஷேக்ஸ்பியர் மாதிரி. அந்த ஷிப்பை அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை உடச்சி கீழே போடும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இனிமேல் நான் எந்த பிளேவும் எழுத மாட்டேன் அப்படின்றத சிம்பாலிக்கலாக சொல்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கை உடச்சி போடுவார். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. இதில் நிறைய மைனர் கேரக்டர்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரிஸில் இருக்கும். இது சில்ட்ரனுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் முடிச்சிருக்காங்க. இப்போது வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து நம்ம கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. வாஸ் born in Stratford upon Avon, இங்கிலாந்து. ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவனில் இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. he was an English poet, playwright, actor. அவர் போயட்டாகவும் இருக்கார், பிளேரைட்னா நாடக ஆசிரியராகவும் இருக்கார், ஆக்டராகவும் இருந்திருக்கார். widely regarded as both the greatest writer in English language and the world's pre-eminent dramatist. அவர் வந்து அந்த இங்கிலீஷ்லேயே வந்து பெரிய ட்ராமாட்டிஸ்ட்டாக உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கார். his surviving body of work includes 37 plays எழுதியிருக்காரு, 154 sonnets and 2 narrative poems எழுதியிருக்காரு. the majority of which he penned between 1589 to 1613. அவர் எழுதின மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் வந்து 1589 to 1613 இருக்குது. ஸோ இதுதான் ஷேக்ஸ்பியரோடைய நாடகங்கள்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு டீட்டெயிலாக படித்து புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும். அதை வந்து குழந்தைகளும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சார்லஸ் லாம்போ, மேரி லாம்போ இந்த ஒர்க் எழுதியிருக்காங்க. இவர் தான் ஷேக்ஸ்பியர். இப்போ மேரி ஆன் லாம்ப், இவங்க தான் வந்து சார்லஸ் லாம்போடைய சிஸ்டர். இவங்க தான் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எழுதுனது, இந்த டெம்பஸ்ட்ன்ற இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதுனது. இவங்க வந்து அந்த ஷேக்ஸ்பியரோட எல்லா கதைகளும் படித்து புரிஞ்சுட்டு அது குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக எழுதியிருக்காங்க. இவங்க எப்போ இருந்தாங்கன்னா 1764 1847 வரையும் வாழ்ந்துருக்காங்க. வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். ஷீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த கொலாபரேஷன் வித் இஸ் பிரதர் சார்லஸ் ஆன் த கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா காமெடியும் வந்து மேரி ஆன் லாம்ப் எழுதியிருப்பாங்க, ட்ராஜடி வந்து சார்லஸ் லாம்ப் எழுதியிருப்பாங்க. மேரி சஃபர்ட் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, மேரிக்கு வந்து ஒரு மென்டல் இல்னஸ் வந்தது. மென்டல் இல்னஸ்னால் அவங்க வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அந்த மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்ததுக்கப்புறம்
சார்லஸ் லாம்ப் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்கள வந்து நல்லபடியாக மாற்றி அதுக்கப்புறமா இந்த ஒர்க்ஸ்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் மேரி லாம்ப். ஸோ உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் மேரி லாம்ப் எழுதின அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கணுன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி படிங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.